உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷனை பார்த்திருக்க முடியாதுங்க. என்ன மனுஷன் சார்! மகன் பிறந்த நாளில் ஊருக்கே உதவிய இளைஞர். 4 பேருக்கு உதவி செஞ்சா நம்ம குடும்பத்த அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் சார் என்று சொல்லும் இளைஞரின் செயலுக்கு பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அட ஆமாங்க. இந்த தரமான சம்பவம் எங்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வேம்புகுடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர் தாங்க இந்த துரைமுருகன். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் லாரி ஓட்டுநராக வாழ்க்கையை தொடர்ந்திருக்காருங்க. தன்னுடைய கடின உழைப்பால இரவு பகல் பாராமல் கண் விழித்து படிப்படியா முன்னேறி இருக்காருங்க. ஆரம்பத்துல ஒரே ஒரு லாரிய கடன்ல வாங்கி அதனை கஷ்டப்பட்டு அடைச்சு இன்றைக்கு கற்பக விருட்சகமா மாறி 20க்கும் மேற்பட்ட லாரிகள், ஜேசிபி எந்திரங்கள் என தனது தொழிலை பெருக்கி வெகுவா முன்னேறி வராருங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, தன்னுடைய டிரைவர்களை டிரைவரா பார்க்காம நண்பர்களாகவும் குடும்பத்தில் ஒருவராகவும் நினைப்பது தாங்க இவரது ஹைலைட்டு. அத்தோடு மட்டும் இல்லைங்க, டிரைவருக்கோ அல்லது அவரது குடும்பத்துக்கோ ஒண்ணுன்னா என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வாருங்க. இவருடைய அன்பின் காரணமா 10-15 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் ஓட்டுநராக அரிதாக இருக்கிற இந்த காலத்துல நன்றி விசுவாசமா இருந்து முதலாளிக்கு ஒண்ணுன்னா தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற டிரைவர்களும் பார்க்க முடியுதுங்க. இந்த சூழ்நிலையில தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு காரணமான டிரைவர்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்தால் எப்படி? நம்ம ஊருக்கும் ஏதாவது உதவி செய்யணும் என்று எண்ணிய துரைமுருகன் கடந்த 2 ஆண்டுகளாக ஆயுத பூஜையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கி வந்த துரைமுருகன் இந்த ஆண்டு தன்னுடைய மகன் துரை ஆதிசிவனின் பிறந்தநாள் மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு 2025 வருடத்தை குறிக்கும் வகையில 2025 பேருக்கு டிஷர்ட் மற்றும் சேலைகளை வழங்க முடிவு செய்தாருங்க. ஊர் முழுவதும் சோரொட்டி அடித்து பொதுமக்களை தன்னுடைய இடத்திற்கு வாங்க வாங்க என்று அழைப்பு விடுத்து மாநாடு போல நிகழ்ச்சி நடத்தினாருங்க. விழாவுக்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் டிஷர்ட் மற்றும் சேலைகளை துரைமுருகனும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியோடு வழங்கினாங்க. நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் அனைவரும் துரைமுருகன் குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்தபடி வீட்டிற்கே சென்றது தாங்க ஜெயங்கொண்டம் பகுதியில் பேசும் பொருளா மாறி இருக்கு. 4 பேருக்கு நல்லது செய்தா நம்ம குடும்பத்தை ஆண்டவன் பார்ப்பான் என்கின்ற உதவும் மனப்பான்மையோடு வலம் வரும் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க எப்படி யதார்த்தமா பேசுறாங்கன்னு. என் பேர் தீபா. நான் சென்னையில் பிறந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாங்கள் வந்தப்போ எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எல்லாமே. அப்புறம் சரி அடுத்தவங்கள்ட்டே இருந்தும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கி அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டம் நிறையா இருந்தது. ஒரு ராத்திரி பகலும் கண்ணு முழிச்சு ஒரு 3 வருஷம் வண்டி ஓட்டி 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டுக்கு கூட ஒரு 10 நாளைக்கு ஒரு நேரம் தான் வீட்டுக்கு வர்றது எல்லாமே செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கி ஒரு தொழிலாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முறையில் உழைச்சதுனால இப்போ கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்காங்க. இன்றைக்கி ஆயுத பூஜையை முன்னிட்டு ஒரு 2025 பேருக்கு சாரீ டிஷர்ட் வழங்கினோம். போன வருஷம் தம்பி பிறந்த நாளை முன்னிட்டு செஞ்சோம். இந்த வருஷம் டிரைவருங்களுக்கு நாங்கள் அதான் டிரைவராக பார்க்குறது கிடையாது. நம்ம வீட்டு பசங்களாக தான் பார்க்குறோம் எல்லா விஷயத்துலையுமே. நாங்கள் செய்கிறதா இருக்கட்டும், அவங்க செய்கிறதா இருக்கட்டும், மற்றபடி யாரையுமே டிரைவர்னு நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. டிரைவர்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. அதனால் அது மாதிரி நாங்கள் வேற்றுமையை பார்க்கல யாரையுமே. துணி நாங்கள் ஈரோட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒருத்தவங்களுக்கு தரணும்னு சொல்லும்போது ஒரு தரமாக போயிட்டு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு தரணும், நம்ம ஏனோ தானோன்னு செய்யாமல் சும்மா ஆர்டர் போட்டோம் வாங்கணும்னு செய்யாமல் போயிட்டு 3 நாள் இருந்து பார்த்து துணியெல்லாம் பார்த்து தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் தரணுன்றதுனால கொடுத்துருக்கோம். நல்லா தரமாக செய்யணுன்றது எங்களோட இது. தீபா. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா வேம்புகுடி வில்லேஜ். நான் எப்போதும் வேலை செய்கிறது எங்கள் டிரைவர்லாம் நான் ஒரு வேலைக்காரங்களாகவே நினைக்கிறது இல்லை. அவங்கள என்னோடய ஓனராக தான் வச்சுருக்கேன் எல்லாருமே. அதனால் அவங்களுடைய கௌரவிக்கும் விதமாக வருஷம் ஆயுத பூஜைக்கு போன வருஷம் ஒரு 1000 பேருக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் 2025 பேருக்கு டிஷர்ட்டு மற்றும் சேலைகள் எல்லாருக்கும் சந்தோஷமாக சிறப்பாக கொடுத்தோம். இதேமாரி மென்மேலும் எங்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்த வருஷம் இன்னும் நிறையா பேருக்கு செய்ய தயாராக இருக்கேன். ஊருக்கு எங்கள் கிராமத்துக்கு நிறையா செஞ்சிகிட்ருக்கேன். இதேமாரி எல்லோரும் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். போக்குவரத்து எல்லாத்துக்குமே நிறையா நன்கொடை எல்லாம் கொடுத்துட்டு நல்ல விதமாக கொண்டு போயிட்டுருக்கேன். மெட்டீரியல் எம்சாண்டு ஜல்லி என்னால் முடிஞ்சது நிறையா செஞ்சிகிட்ருக்கேன். யாரும் குறை சொல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு. பொதுமக்களுக்கு இதேமாரி நிகழ்ச்சி வச்சு இதை செஞ்சு தரேன். அவங்களுக்கு கஷ்டம்னு வந்துட்டு அவங்களுக்கு உதவுறேன். எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு பண்ணித்தரேன். அவங்களுக்கு ஒன்றும் இது வரைக்கும் என்னை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா எங்கள் ஊரில் எல்லாருமே என்னை ஒரு பார்வையாக தான் பார்க்குறாங்க.
நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. விவசாய குடும்பத்தில் தான் சார் இருக்கேன். விவசாய குடும்பத்திலேருந்து நான் ஆஃப்டர் ஆல் ஒரு லாரி டிரைவராக இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய உழைப்பாளர், என்னுடைய தொழிலாளர்கள் அவங்க தொழிலாளியாகவே நினைக்கல அவங்கள. அதனால் என்ன அவங்க ஒரு முதலாளியாகவும் இல்லாமல் என்னோட நண்பராக வச்சுக்கிட்டு நான் ஒரு தொழிலாளியாக இருந்தேன்னா இன்றைக்கி ஒரு முதலாளியாக என்கிட்ட இன்றைக்கி 10-20 லாரி, ஜேசிபி, டிராக்டர் எல்லாம் இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் டிரைவர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற லேபர்ஸ் எல்லாருமே எனக்கு கிளியராக சப்போர்ட் பண்ணுறதால மென்மேலே என்னால் வளர முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு கண்டிப்பாக 3026 பேருக்கு என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இன்றைக்கி எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக எங்கள் டிரைவர் எல்லாருமே அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நன்றி. துரை ஆதிசிவன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எர்த் மூவர்ஸ், வேம்புகுடி. என் பேர் துரைமுருகன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் துரை ஆதிசிவன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எர்த் மூவர்ஸில் நான் ஒரு 12-13 வருஷமாக நான் இங்கே வண்டி ஓட்டுறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். நான் வண்டின்னு இங்கே ஒரு 12-13 வருஷமாக இங்கே வண்டி ஓட்டுறேன். எனக்கு எல்லா இதுவுமே எங்கள் ஓனர் தான் செய்கிறாங்க. என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே எங்கள் ஓனர் தான் செஞ்சாங்க. நான் இங்கேயே வளர்ந்து இங்கே இருந்தனால எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது, அதுமாரி எனக்கு வண்டி கற்றுக் கொடுத்த குருவும் அவங்க தான். எனக்கு வண்டி கற்றுக் கொடுத்து எனக்கு வண்டி மாற்றி விட்டு எனக்கு டிரைவராக வச்சுருந்து இப்போ எனக்கு நல்லது கெட்டது செய்கிறது எல்லாமே எங்கள் ஓனர் தான். அதனால் எங்கள் கம்பெனியில் எல்லா டிரைவருமே சரி, எல்லாருமே ஒரே சரிக்கு சமமாக இருக்கணும்னு தான் எங்கள் ஓனர் நினைப்பாங்க. எல்லாருமே ஒரே ஈவனாக தான். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரும் ஒன்றா ஒத்துழைக்கணும். அதேமாரி எங்கள் கம்பெனியில் உள்ள டிரைவர் எல்லாருமே சரி, இப்போ ஒரு டிரைவர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே வெளியில் போகணுங்கிற ஒரு மனப்பான்மையும் வராது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வீட்டு பிள்ளையாக தான் எங்களை நினச்சிக்குவாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் எங்களை இதுவரையிலையும் வச்சுருக்குறாங்க. எந்த ஒரு குறையுமே எங்களுக்கு வச்சது கிடையாது, இனிமேலும் வைக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் எங்களோட ஃபுல் சப்போர்ட்டு, எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் அவங்க மென்மேலும் மேலே வராங்க. நாங்களும் சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஒரு டிரைவராக இருந்த கண்டிஷன்லேருந்து தான் நாங்களும் இப்போ ஆரம்பித்தோம். எங்கள் ஓனரும் அதே மாதிரி அடிப்படை கஷ்டத்துலேருந்து தான் வந்தாங்க. இன்றைக்கி இந்த சரௌண்டிங்கில் அரியலூர் மாவட்டத்திலே ஒரு பெரிய லெவலில் ஒரு இதில் இருக்காங்க. அந்த எல்லாமே தொழிலை கரெக்டாக மதித்ததுனால தான் எங்கள் ஓனர் இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சுது. தொழிலை கரெக்டாக மதித்து தொழிலுக்கான மரியாதை கொடுத்து எல்லாருமே மதிச்சாங்க. ஒரு லேபருங்கிற ஒரு இதே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே சரிக்கு சமமாக எல்லாருமே மதித்து நடத்தினதுனால தான் எங்கள் ஓனரை அடுத்தடுத்து மென்மேலும் 1 வண்டி 2 வண்டி 3 வண்டின்னு 10 வண்டி 12 வண்டி அனுப்பிச்சு அதேமாரி இருக்கிற லேபர் வரும் மற்ற வேலை செய்கிறவங்க எங்கள் தோட்டத்துலேயே இருக்கட்டும், மற்றபடி எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், எல்லாருக்குமே சக உரிமையும் கொடுத்து எல்லாருமே ஒரு இதாக தான் நடத்துவாங்க. இன்றைக்கி போன வருஷம் 1000 பேருக்கு இலவச டிஷர்ட்டு மற்றும் சேலைகள் கொடுத்தோம். அதுக்கு வருஷம் 500 பேருக்கு கொடுத்தோம். இன்றைக்கி 2025 பேருக்கு டிஷர்ட்டு சேலை இலவசமாக கொடுத்துருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் அதை இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டு, பொதுமக்களோட சப்போர்ட்டும் ஊடகத்துறையோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். பொதுமக்களுக்கு எந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறாங்க? பொதுமக்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட ப்ளூ மெட்டல்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட ஜல்லி, எம்சாண்டு, பீசாண்டு, கிராவலு, மணல், ப்ளூ மெட்டல்ஸ் இருக்குது, எர்த் மூவ்ஸ் வண்டி இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையானதுன்னா அடிப்படையில் என்னென்ன தேவையோ எல்லா ப்ளூ மெட்டல்ஸும் கொடுப்போம். அவங்களுக்காக பண உதவியும் சரி, அவங்களால கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிக்கிங்கன்னு சொல்லினாலும் அந்த மாதிரி இதுலேயும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கையில் வீடு கட்டணும்னா அவங்களோட பல நாள் கனவாக இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் ஒரு கட்டஞ்சிட்டாலாம் நாங்கள் இது பண்ணுறதில்ல. உங்களால் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்து மெட்டீரியலை வாங்கிங்க, உங்களால் முடிகிறப்ப கொடுங்கன்னு சொல்லி தான் இதுவரையிலையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ப்ளூ மெட்டல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட தரமாக இருக்கும். எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் தரமாக மன நிறைவோடு கொடுக்குறோம் எல்லாருக்குமே ப்ளூ மெட்டல்ஸ். என்னோடய பேர் ஆர் ராஜமுத்து. எனக்கு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் திருவாலங்காடு. நான் அண்ணன்ட்ட ஒரு 12 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்.